ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மில்லி தொடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சரளா பேசின ஒரு வார்த்தை நம்ம அபிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் சுடரை கூப்பிட்டுட்டு லெட்டர் எழுத வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே எங்கள் சுடரையும் அபியும் காணோம் அப்படின்னு சண்முகம் தேடும்போது அங்கே ஒரு லெட்டர் எடுத்து வச்சுட்டு ஸ்கூல் பேக்கு அவங்களோட லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டாங்க. சண்முகம் அந்த எடுத்து படித்து பார்த்த உடனே ரொம்ப ஒடிஞ்சு போயிடுறாங்க. அப்போது சண்முகம் அப்படியே கண்ணீரோடு நம்ம சரளாவை பார்க்கும்போது சரளாவுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பா அத்தையும் சுடரும் எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது போயிட்டா, அவ்வளோதான், மொத்தமாக அபியும் சுடரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. இனி நான் அபியை போய் எங்கன்னு தேடுவேன். பல கஷ்டங்களுக்கு அப்புறம் நொந்து நூலாகி என்னை தேடி அண்ணன்ற ஒரு ஆதரவை தேடி திரும்பவும் அபி என்னை தேடி வந்தா. ஆனால் கடைசியில் நீ கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு அவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்தி அபியோடைய மனசையும் சுடருடைய மனசையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டல. இதுக்கு தானே ஆசைப்பட்ட நீ. இப்போ உனக்கு நிம்மதியா? அவங்க இங்கே இருந்தால் எங்கே உனக்கு பிரச்சனை வருமோ அப்படின்னு தானே யோசிச்சு அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு பார்த்தேன். அதை மறைமுகமாக சொல்லி பார்த்தேன். அவங்க என்னுடைய பாசத்தில் இங்கே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவன் புருஷனை பற்றியெல்லாம் கேட்டு விசாரித்து, அது மட்டும் இல்லாமல் நீ நேற்று பேசின அந்த ஒரு வார்த்தை அவங்கள எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கோம். கடைசியில் என்னமோ ஒன்று பேசி சண்டை போட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டல. இப்போ உனக்கு நிம்மதியாக சரளா அப்படின்னு சொல்லும்போது சரளாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏங்க, நான் இதை வேணும்னே செய்யலைங்க, இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலங்க, நான் ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன், ஆனால் இப்படி 2 பேரும் வீட்டை விட்டு போவாங்கன்னு நான் நினைக்கலங்க அப்படின்றாங்க. போதும் நிறுத்து சரளா, வாயை மூடு, அபியும் சுடரும் மட்டும் கிடைக்கல, உனக்கு அப்புறம் இருக்குது அப்படின்னு கோவத்தோட சண்முகம் சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு வேகமாக அவங்கள தேடி போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ, நான் அவங்கள எங்கன்னு போய் தேடுவேன், எப்போ கிளம்பி போனாங்கன்னு தெரியலையே, ராத்திரியில் போனாங்களா இல்லை விடிஞ்சதும் போனாங்களா என்னன்னு ஒன்றுமே புரியலையே, நான் எப்படி போய் தேடுவேன், இங்கே இருக்காங்களா இல்லை இந்த ஊரை விட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாங்களா, நான் என்ன பண்ணி தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் நம்ம சண்முகம் தேடி போயிட்டுருக்காங்க. அபிக்கு இருக்கிற ஒரே அடைக்கலம் இப்போது அந்த காயத்ரி மேடம் மட்டும்தான். மற்ற யாருமே அபிக்குன்னு அங்கே இல்லவே இல்லை. இப்போது வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இன்னொரு சைடு நம்ம சண்முகம் எல்லா இடத்துலையும் தேடிட்டுருக்காங்க. இங்கே பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது. சரளா வேறு வழி இல்லாமல் ஆல்ரெடி சமைச்சாச்சு, பிள்ளைங்க எக்ஸாம் இருக்குது, லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. இப்படி ஒரு விஷயத்தில் நம்ம சுடருடைய படிப்பு ரொம்பவே பாதிக்குது. இந்த சமயத்தில் பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டுமா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு அவங்களே கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே சரளா உட்காந்துட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அவசரத்தில் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டோமே, இங்கேருந்து வீட்டை விட்டு கிளம்பிட்டாலே அவன் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு அமைதியாக இருக்கணும். அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு ஆமாம் இல்லைன்னு எதுக்காக தேடுறோம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுருக்கணும். அவங்களுக்கு தெரியாமல் அடுத்து கூட நம்ம தேடி நிறுத்துக்கலாம், ஆனால் அவசரப்பட்டு பேசிட்டோம் அப்படின்னு சரளாவும் அங்கே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எங்கே இன்னும் அவரையும் ஆளை காணோம். கிடைச்சிருப்பாளா அபி, அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவாரா? அவர் கையில் மட்டும் அபியும் சுடரும் கிடைக்கலன்னா அவர் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். மனசு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வந்தார். ஆனால் திரும்பவும் அவர் கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அவரை திரும்பவும் நான் எப்படி தேத்துவேன், இதனால் கண்டிப்பாக மனசு உடைஞ்சு போயிடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரளா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்கு மகேஷை ட்ராப் பண்ணிவிட்டு வெற்றி திரும்பவும் வராரு. அப்போது ஸ்கூலுக்கு தியா தருண் மட்டும் வர்றதை கவனிக்கிறாங்க. கவனிச்ச உடனே அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. சுடர் ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இங்கே அவங்க கிட்டுக்கு வந்த உடனே ஹாய் தருண் அப்படின்றாங்க. ஹாய் கேப்டன் அங்கிள் அப்படின்னு. ஆமாம், எங்கே நீங்கள் மட்டும் தனியாக வரீங்க, ஏன் உங்கள் முகம் ஒரு மாதிரியாக இருக்குது, சுடர் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. சுடருக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா, சுடர் ஸ்கூலுக்கு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, சுடர் வீட்டில் இல்லை, அவளுக்கு உடம்பும் சரியில்லாதெல்லாம் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கா அப்படின்றாங்க. தருண், தியா என்ன சொல்கிறா அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. ஆமாம் அங்கிள், சுடர் இப்போ வீட்டில் இல்லை, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, சுடர் வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. தருண், என்னப்பா சொல்கிற, சுடர் வீட்டை விட்டு போயிட்டாளா? சின்ன பொண்ணு அவ எப்படி வீட்டை விட்டு தனியாக போனா? ஆமாம், வீட்டில் சண்டை போட்டு தனியாக போகிற அளவுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள், ஒரு நிமிஷம்,
சுடர் மட்டும் தனியாக போல வீட்டில் சுடருடைய அம்மும் இருந்தாங்கல்ல. ஸோ அவங்களுக்கும் வீட்டில் அப்பா அம்மாவுக்கும் ஒரு பிரச்சனை. அதனால தான் அவங்க சண்டை போட்டுட்டு போகும்போது சுடரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சுடரும் அவங்க கூடவே போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாகிறாரு வெற்றி. என்னப்பா சொல்கிற, அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னவும், தெரியல அங்கிள், அது பெரியவங்களுக்குள்ளே ஏதோ பேசிக்கிட்டாங்க, எங்களுக்கு எதை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியல அப்படின்ன உடனே, சரி அங்கிள் எங்களுக்கு கிளாஸ்க்கு நேரம் ஆகுது அப்படின்னு பெல் அடிச்சுறாங்க அப்படின்னு தருணும் தியாவும் உள்ள கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போன உடனே இப்போ வெற்றிக்கு சுடர் ஸ்கூலுக்கு வரல, சுடர் வீட்டை விட்டு வெளியில போயிட்டா, இனி ஸ்கூலுக்கு எப்பயுமே வரமாட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தருண் ஒரு நிமிஷம் அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. அங்கிள் அப்படின்னவும், திரும்பவும் சுடர் நாளைக்கு வருவாளா இல்லை எப்பயுமே வரமாட்டாளா அப்படின்னு கேட்கவும், தெரியல அங்கிள், அப்பா அவங்கள தேடி போயிருக்காங்க, சுடரும் அவங்களோட ஃப்ரெண்டும் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல, சுடர் எப்படியோ அவங்க கிடைக்கிற வரைக்கும் ஸ்கூலுக்கு வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன், அப்பா தேடி கண்டுபிடிச்சிருவாருன்ற நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம் அங்கிள் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிடுறாங்க. சுடர் அப்போ நீ ஸ்கூலுக்கு வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு ஒரு பக்கம் வெற்றி ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க. சுடர் இல்லாமல் இந்த ஸ்கூல் பக்கம் வரத்துக்கே வெற்றிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. மதியம் லஞ்சுக்கும் சரி, ஈவினிங் இனிமேல் மகேஷை பிக்கப் பண்ணவும் சரி, டிரைவரவே அனுப்பிடுறாங்க. இங்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. மறுநாள் எப்படியாச்சும் சுடரை பார்க்கணும் அப்படின்னு சுடர் ஸ்கூலுக்கு வந்துடணும்னு வெற்றி நினச்சிக்கிட்டே போயிட்டுருக்காரு. ஏன் சுடருக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இன்னொரு சைடு எங்கள் சண்முகம் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. அப்போ தான் ராதிகா மேடம்க்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்னாலும் அவங்க கிட்ட ஃபோன் நம்பர் கிடையாது. ஆனால் நம்ம சண்முகத்துக்கு ஞாபகம் வருது. சண்முகம் என்ன பண்ணிட்டாரு, கால் பண்ணி மேடம் அப்படின்னு சொல்லி பேசுவோம். சொல்லுங்க சண்முகம், என்ன இவ்வளோ காலையிலே ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் அபியும் சுடரும் அங்கே வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே சண்முகம், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கவும், மேடம் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, சரளா கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டா, சுடரை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து அபி வீட்டை விட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டா மேடம், சுடரை வீட்டில் காணோம், அபியையும் காணோம், எனக்கு ரொம்ப பதற்றமாக இருக்குது, நானும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், இங்கே இல்லவே இல்லை, அதான் அங்கே வந்தாங்களான்னு கேட்கலான்னு பண்ணேன் மேடம், தயவு செஞ்சு அங்கே வந்தால்னா எப்படியாச்சும் ஃபோன் பண்ணுங்க மேடம், அபிக்கு என்னையும் உங்களையும் தவிர இந்த வெளி உலகத்தில் வேறு யாரையுமே அவளுக்கு தெரியாது, இந்த ஊரில் நாங்கள் ரொம்ப வருஷம் ஆச்சு, அவள் எங்கே போனா என்ன பண்ணான்னு கூட தெரியல மேடம், அவளுக்கு யாரையுமே தெரியாது, வந்தால் உங்கள் வீட்டுக்கு தான் வரணும், எப்படியாச்சும் அங்கே வந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சண்முகம் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சரி சண்முகம், அபிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அபிக்கிட்ட ஃபோன் எதுவும் இல்லை மேடம், இருந்த ஃபோனையும் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், சரிங்க சண்முகம், அப்போது அபி இங்கே தேடி வந்தால் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சுடருக்கும் அபிக்கும் என்ன பிரச்சனையாக இருந்திருக்கும், அவங்களுடைய அண்ணி தான் எப்போ பார்த்தாலையும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாங்க சுடர்கிட்டயே, அபி ஜெயிலிருந்து பொருளில் போனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஏதாச்சும் பேசியிருப்பாங்க, அதான் அபி அங்கேருந்து வந்துட்டா போல இருக்கு, ஏன் இன்னும் நடந்த விஷயத்த அபி வீட்டில் சொல்லாமல் இருக்கான்னு தெரியல, அந்த விஷயத்தை பற்றி சொன்னால் இந்த பிரச்சனை எதுவும் வராதில்லை அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு எங்கே போயிருப்பா அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இன்னொரு சைடு அங்கே உட்காந்து பார்க்குறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு மேலே எங்கே போகிறதுன்னு அபிக்கும் தெரியல. அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இப்போ கடைசியில் அவங்க மட்டும்தான். இப்போ வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, சுடரை கூப்பிட்டுட்டு நேராக காயத்ரி மேடம் வீட்டுக்கு தான் போகிறாங்க. காயத்ரி மேடம் வீட்டுக்கு சுடரும் அபியும் போகாததுக்கு முன்னே தான் சண்முகம் ஃபோன் பண்ணி விசாரிச்சாரு, அங்கே வரலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க அங்கே போய் நின்ன உடனே ரொம்ப அவங்க சந்தோஷப்படுறாங்க. அபி உன்னையும் சுடரை பற்றி தான் இவ்வளோ நேரம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ தான் சண்முகம் கால் பண்ணார், நீங்கள் வீட்டில் இல்லை ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு, உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது, நான் உடனே சண்முகத்துக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னமோ, மேடம் வேண்டாம் மேடம் அப்படின்னு வேகமாக ஃபோனை வாங்கி வச்சுக்கிறாங்க அபி. ஏன் அபி, உன்னை காணணும், அண்ணன் அங்கே அழுது புலம்பிட்டு உன்னை ஊரெல்லாம் தேடிட்டு இருக்காரு, நீ ஏன் உன் அண்ணனுக்கு சொல்ல வேணான்னு சொல்கிற, கூட அபி ஃபோனை அப்படின்னு சொல்லுவோம். மேடம் நான் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கேளுங்க மேடம், அண்ணனுக்கும் அன்னைக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் வீட்டை விட்டே கிளம்பி வந்துட்டோம், நாங்கள் இங்கே இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அண்ணன் இங்கே தேடி வருவார், வேணாம் மேடம் அண்ணனுக்கு எதுவும் சொல்லாதீங்க, நாங்கள் இங்கே வராமல் வேறு எங்கேயாச்சும் போயிடலான்னு தான் யோசிச்சோம், ஆனால் இந்த ஊரில் எனக்கு யாரையும் தெரியாது மேடம், எங்கே போகிறதுன்னு ஒன்றுமே புரியல மேடம், வேறு வழி இல்லாமல் தான் தெரிஞ்ச உங்களை தேடி வரலான்னு தேடி நான் வந்திருக்கேன் மேடம், உங்களுக்கும் இந்த வீட்டில் நான் தங்குறது தொந்தரவாக இருந்தால் சொல்லுங்கள் மேடம், நான் எங்கேயாச்சும் போய் தங்கிக்கிறேன், நீங்கள் சுடர ஒரு ஹாஸ்டலுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆசிரமம் எங்கே
எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் மேடம். பேசாமல் நானும் சுடரும் போயிட்டு அங்கே 2 பேரும் தங்கிக்கிறோம். எங்களை யாரும் தேடி வர வேண்டாம் மேடம். நான் இங்கே வந்த விஷயமோ உங்களால் நான் அந்த ஹாஸ்டலுக்கு போகிற விஷயமோ ஆனால் எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம் மேடம். ப்ளீஸ் மேடம், எங்களுக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க மேடம். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் உங்ககிட்ட அந்த ஆதரவு தேடி அந்த ஆசிரமத்துக்கு போயிடலாம் நாங்கள் வந்திருக்கோம். ப்ளீஸ் மேடம், சுடரோட கூட்டிகிட்டு என்னால் இப்படியே அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. எனக்கு ஒரு தகுந்த வேலையும் கிடையாது. நான் சம்பாதிச்சு கூட வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கும் கூட சுடரை படிக்க வைக்கணும். நீங்கள் அந்த ஆசிரமத்தில் தேடி சேர்த்து விட்டுட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற குழந்தைங்களே நீங்கள் படிக்க வைக்கிற மாதிரி சுடரையும் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிக்க வச்சுக்கிறேன் மேடம். அவளோட திறமைக்கு அவள் எந்த ஸ்கூலில் படித்தாலுமே நல்லா வருவா. அவளுக்கு படிப்புக்கு செலவுக்கு தேவையான படிப்பை மட்டும் நான் சின்னதாக ஒரு வேலை தேடி நான் பார்த்துக்கிறேன் மேடம். ப்ளீஸ் மேடம். அது மட்டும் இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன் மேடம். எப்படியாச்சும் என்னை அந்த ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருங்க ஆதரவற்ற இல்லத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபி கேட்கும்போது, அபி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. இந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம்னு பேசுகிறீங்க அப்படின்னா இதுக்கு ஏதோ காரணம் இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படியெல்லாம் நான் உங்களை ஆசிரமத்தில் சேர்க்குற அளவுக்கு நான் விட்டுற மாட்டேன். சுடர் மட்டும் இருந்தால் கூட எனக்குன்னு சில வேலைகள் இருக்குது. நான் அந்த மாதிரி சுடரை கூட்டிகிட்டு போய் விடலாம். ஆனால் இப்போ சுடர் கூட நீயும் இருக்க. உங்கள் 2 பேரையும் பார்த்துக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. சரி அபி, நீங்கள் முதல்ல உட்காரு. நான் சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லலை. இங்கே உட்காரு அபி, டென்ஷன் ஆகாத. நான் குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரேன் அப்படின்னாங்க. மேடம் எதுவும் வேண்டாம் மேடம் அப்படின்னு. தண்ணியாச்சும் குடிக்க உட்காரு அபி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே புலிக்குட்டி வெற்றியை பார்த்த உடனே, என்ன வெற்றி, மகேஷ் ஸ்கூலில் விட்டுட்டு வரேன் தானே போனேன், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க, திரும்பவும் உனக்கு சுடருக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, அவகிட்ட பேசுறது இல்லையா, இல்லை வேற ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்றாங்க. சுடர் இருந்தால் தானடா அவகிட்ட பேசுறதுக்கு, சுடர் தான் அங்கே இல்லையே, சுடர் இனி வரப்போறது இல்லைன்னு மகேஷ் சொல்கிறான், அதாவது தருண் சொல்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல அப்படின்னவும், என்னடா சொல்கிற வெற்றி அப்படின்றாங்க. ஆமாம், வீட்டில் ஏதோ பிரச்சனையா, அதான் சுடர் கொஞ்ச நாளாக என் ஃப்ரெண்டை பாருங்க அம்மாவை பாருங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. அவங்க அம்மாவும் சுடரும் எங்கேயோ போயிட்டாங்களாம். சுடருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ பிரச்சனையா. ஆனால் அபியோட அண்ணன் பொண்ணை எதுக்கு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகணும், அவங்க அம்மா யாரு, சுடர் எதுக்கு அவங்க கூட போகணும், ஒன்றும் புரியலை. இவங்க 2 பேரும் தான் ஸ்கூலுக்கு வந்தாங்க, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குடா எனக்கு அப்படின்னமோ. என்னடா வெற்றி இப்படி ஆயிடுச்சு, இதெல்லாம் சுடரை பார்த்து கேட்டாலும் இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்டாதாண்டா அவன் நமக்கு விட கிடைக்கும். இப்போது அவளுடைய அண்ணன் பொண்ணு தான் நீ சொல்கிற, அவங்க ஃப்ரெண்டு கூட சுடர் போயிருக்கான்னு சொல்கிற, ஒன்றும் புரியலையேடா அப்படின்னவும். தெரியலையா, அதுதான் எனக்கும் புரியாத புதிராக இருக்குது, இது என்னென்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ சண்முகத்தோட பொண்ணு தான் சுடரா உண்மையிலே, இல்லை அம்முன்னு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காளே அவள் தான் அவளுடைய அம்மாளா, ஸோ சுடர் வேறொருத்தரோட பொண்ணா, எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. சரி, நீ மகேஷ் தருண்கிட்டே கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்லி கேட்க சொல்கிற, மகேஷ் தான் எனக்கு தெளிவாக சொல்கிறானே அப்படின்னு. தெளிவாக மகேஷ் சொன்னதுக்கு அப்புறமும் வெற்றி இவ்வளோ குழப்பம் வருதுன்னு தான் இதை பற்றி திரும்பவும் நம்ம பேசி தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ தெரியலடா, ஆனால் விசாரிக்கணும். சுடர் ஸ்கூலுக்கு வராததுனால, சுடரை என்னால் ஒரு நாள் கூட பார்க்காம இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. சுடர்கிட்ட பேசலைனாலையும் அவளோட முகத்தை பார்த்துட்டு வந்தால் கூட அன்னைக்கு நாள் எப்படியாச்சும் ஓடிடும். சுடர்கிட்ட ஒரு நாள் பேசாமல் இருந்ததுக்கே என்னால் முடியலை. இப்போ சுடர் இந்த ஊர்லேயே இல்லை, ஊரை விட்டு போயிட்டா அப்படின்னு நினைக்கும் போது எப்போ சுடரை பார்ப்போம், எங்கே இருப்பான்னு மனசுக்கு அடித்து துடிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெற்றி சொல்லிட்டு இருக்கவும், என்னமோ தெரியலடா வெற்றி, உனக்கும் அந்த பாப்பாவுக்கும் பல வருஷம் பந்தம் இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரியாத உணர்வு இருக்குது. உன்னுடைய மனசுக்கு கண்டிப்பாக சுடர் எங்கே இருந்தாலும் உன்னை தேடி வந்துருவாடா, நீ கவலைப்படாத. சுடராலையும் உன்னை பார்க்காம இருக்க முடியாது, நீ பேசலன்னு சுடர் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டா, கண்டிப்பாக வந்துருவா, நீ கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு புலிக்குட்டி சொல்லிட்டு இருக்காரு. வெற்றி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காரு. இன்னொரு சைடு இங்கே மேடம் இந்தாங்க ஃபோன் அப்படின்னு அபியே கொடுக்குறாங்க. அபி, நீ எங்கேயும் போக வேணாம், ஹாஸ்டல்லாம் போய் நீ எங்கேயும் இருக்க வேணாம், நீ இங்கே இரு. அதான் இப்போ நீ இருக்கல, நான் வேலையை போனாலையும் நீ இருக்க, சுடற இங்கேயே நீயே பார்த்துக்கோ, இந்த வீட்லேயே நீ இரு அப்படின்றாங்க. மேடம் ஒரு வேளை அண்ணனுக்கு சந்தேகம் அண்ணன் இங்கே வந்துச்சுனா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வரமாட்டார், அப்படியும் வந்தால் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ இங்கே வந்தால் ஃபோன் பண்ணி அண்ணன் தகவல் தான் சொன்னார், நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மேடம் இன்னும் ஒரு வாரத்தில் நான் பொருள் முடிஞ்சு கிளம்பி போயிட்டேன் அப்படின்னா சுடர் அப்புறம் யார் பார்த்துப்பாங்க அப்படின்னுவோம். அபி, நம்பிக்கையோ இரு அபி, நீ பொருள் முடிஞ்சு அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன், நீ தான் லாயர் பிரபாகரன் கிட்ட கேஸ் விஷயமா பேசிகிட்டு இருக்கன்ற விஷயத்த அடிக்கடிக்கு என்கிட்ட ஃபோனில் சொல்லியிருக்கல, கண்டிப்பாக அவர் எப்படியாச்சும் உனக்கு நியாயம் வாங்கி கொடுப்பாரு. இப்போது நடந்த விஷயத்த நீ ஃபோன் பண்ணி அவருக்கு சொல்லு, கண்டிப்பாக அவர் உன்னுடைய கேஸ் விஷயத்தில் அடுத்தடுத்து மூவ் பண்ண ஏதாச்சும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே மேடம், இது நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே ஃபோன் கேட்குறாங்க. அப்போது சுடர் நீ ஏதாச்சும் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கவும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லுவோம். சரி வா சுடர் அம்மா ஃபோன் பேசிட்டு வரட்டும் நீ வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி மேடம் வந்து சுடரை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ ஃபோன் எடுத்துக்கிட்டு இதான் அபி ஃபோன் பேசு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஃபோன் எடுத்துகிட்டு பிரபாகரனுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு லாயருக்கு கால் பண்ணலான்னு ஸோ அபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அவர் புது நம்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியாக பார்த்துட்ருக்காரு. முதல்ல ஃபோன் அடிச்சுட்டே இருக்கும் அப்புறம் தான் எடுத்து ஹலோன்றாங்க. சார் நான் அபி பேசுகிறேன் அப்படின்னு உடனே அபி இது என்ன புது நம்பராக இருக்குது அப்படின்னு உடனே நான் இப்போது அதான் ஜெயில் மேடம் காயத்ரி மேடம் இருக்காங்களே அதாவது ஜெயிலுக்கு வந்து என்னை மீட் பண்ணி பேசினாங்க உங்ககிட்ட கூட சொல்லியிருக்கேனே அவங்களுடைய நம்பர் அப்படின்னமோ ஓ அப்படியே அபி ஆனால் நீ இங்கே அங்கே போயிருக்க ஊரில் இல்லையா அப்படின்னமோ அது ஒரு சின்ன பிரச்சனை சார் இப்போ நான் ஊரில் இல்லை கிளம்பி நான் இங்கே காயத்ரி மேடம் வீட்டில் தான் இருக்கேன் ஆனால் நான் இங்கே இருக்கேன்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது முக்கியமாக என் அண்ணன் வந்து உங்ககிட்ட கேட்டால் கூட நான் இங்கே இருக்கிற விஷயம் சொல்ல வேணாம் நானும் சொல்கிறோம் இப்போ காயத்ரி மேடம் வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னமோ என்னாச்சு அபி அப்படின்னு கேட்குறாங்க. சார் அது ஒரு சின்ன பிரச்சனை நானே சொல்கிறோம் வீட்டை விட்டு வந்துட்டோம் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அபி உங்களுக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனைகள் தொடர்ந்து உங்களை துரத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் என் தலை எழுத்து சார் அப்படின்ற மாதிரி அபி சொல்லிட்டு இருக்காங்க. சார் இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேச தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி அப்படின்னுவோம். நான் இப்போது வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன் சுடரையும் என்னால் இனி தனியாக விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது எனக்கு இருக்கிற ஆறுதல் சுடர் மட்டும்தான் சுடரோட பத்திரமா பாதுகாப்பாக அவளை வளர்க்கணும் இனி எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க கூட சுடரை விட யாருமே எனக்கு ஆள் இல்லை சுடரை நான் வளர்க்கணும் சார் எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து நான் வெளியில் வர முயற்சி பண்ணுங்க சார் நீங்கள் தான் எனக்கு இப்போ கடவுளாக கண்ணுக்கு தெரியுறீங்க அப்படின்னு அபி இங்கே லாயர்கிட்ட பேசுவோம். அபி அதுக்கான முயற்சியை தான் நாமளும் எடுத்துகிட்ருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வருவீங்கன்னு நம்புங்க ஏன் இப்படி நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கீங்க பாசிட்டிவாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி ஒரு க்ளூவும் நமக்கு கிடைக்கலையே சார் அப்படின்னவும் நம்புங்க அபி இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியாச்சும் நீங்கள் உங்களுக்கான ஆதாரம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு பிரபாகரன் சொல்லவும் இந்த விஷயத்தை பற்றி பேச தான் சார் உனக்கு கால் பண்ணேன் இனி என்கிட்ட பேசணுன்னா இந்த நம்பரையே காண்டாக்ட் பண்ணுங்கள் எப்படியாச்சும் இந்த கேஸ் விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணுங்கள் சார் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு சைடு சண்முகம் அபி கிடைக்கல அப்படின்ற வருத்தத்தில் வீட்டுக்கு போய் பயங்கரமாக சரளா கிட்ட கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. அபி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு மனசு உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது இப்போது காயத்ரி மேடம் வீட்டுக்கு போயிருக்காங்க சுடர் அபியோ சேர்ந்துக்கிட்டு. ஸோ அந்த இடத்துல மாணிக்கத்தை பார்த்தா கூட எப்படியாச்சும் அவங்க இந்த கேஸ்லேருந்து வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் இங்கே வெற்றி சுடர் ஊரை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு ரொம்ப மனசு உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது சண்முகம் அபி எப்படி தேடி கண்டுபிடிக்க போகிறாங்க இல்லை தனியாக இனி அபியும் சுடரும் போராடி எப்படி வாழ்க்கையில் முன்னேற போகிறாங்க ஸோ இப்படின்ற விஷயத்தெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.